சிக்கிமில் இருக்க மோஸ்ட் டஃபஸ்ட் ரூட்டில் தாங்க நம்ம வந்து இப்போ பயணம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம லுக் அட் தேர். செம்மையா இருக்கா? சொர்க்கத்தை காமிச்சிருப்பாங்க எல்லாரும். இழு இழு வேற லெவல் ராது. இல்ட்ரா இல்ட்ரா வரடா 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 செல்லக்குட்டி. அண்ணா என்ன அப்படியே ஏத்துறா அப்படியே பாய்ஸ். மேலே தெரியுதா? நோ கேப் மவுண்டன் ஃபுல்லாக பாய்ஸ். பார்க்குறதே இப்போ நீங்கள் பார்க்கல, இப்போ நீங்கள் பார்க்க போகிறத மட்டும் பாருங்கள், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். பாய். ஸோ நண்பர்களே, நம்மளோட நார்த் ஈஸ்ட் பயணத்தில் நம்ம சிக்கிம் கேங்டாக்லேருந்து நார்த் சிக்கிம் நோக்கி போயிட்டுருக்கோங்க. இது 3வது பகுதி. இதுக்கு முன்னாடி இருக்க 2 பகுதியில் நம்ம எப்படி கேங்டாக்லேருந்து கிளம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கோன்றதை பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கலாட்டியும் இந்த வீடியோ முடிவும் கூட பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது அதோட பயங்கரமான ஒரு பயணம். Guys, look at there. நிற்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, கிளம்பிடும். நீ எவ்வளோ தூரம் போகணும், இன்னும் எத்தனை இடத்துல ரோடு மறைச்சிருக்காங்க, நிறையா நீ அப்டேட் ஆக கூட இருக்கலாம் கூகுளில். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த 2 வீடியோவோட ஒரு சவாலான ஒரு பாதையாக தான் இந்த ஒரு பயணம் இருக்க போகுது. ஒரு 9 கிலோமீட்டருக்கு லேண்ட்ஸ்லைட் ஆனதுனால ஒரு பாதையை சுற்றி விட்டுருக்காங்க. அந்த சுற்றி வந்த பாதையில் தான் இப்போ நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பாதை இதை விட வந்து பயங்கர அட்வென்ச்சராக இருக்குங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்குது. இன்னும் போகிற வழியில் என்னென்ன இருக்குன்னு தெரியலை எங்களுக்கு. ஸோ இதே மாதிரி வந்து நிறையா வந்து சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, வாட்டர் கிராசிங் இருக்குது. முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடிங்காக தாங்க இருக்குது. நமக்கு இன்னும் இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து நம்ம போக வேண்டிய இடத்த அடையிறதுக்கான பயணம் இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க இது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர த்ரில்லிங்காகவும் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னா என்னால் வந்து கோப்ரோவில் மைக்கு செட் பண்ண முடியாதனால இப்போ நான் வாய்ஸ் ஓவரில் கொடுத்துட்ருக்கேன் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை. ஸோ உங்களுக்கு இந்த பாதையை பார்க்கும்போதே தெரியும் இது எவ்வளோ ஒரு டென்ஸான ஒரு பயணத்தில், ஒரு ஆபத்தான பாதையில் நம்ம போயிட்டு இருக்கோன்றது. ஸோ இந்த மாதிரியாக தாங்க இருந்துச்சு நம்ம நார்த் சிக்கிம் பயணம். இந்தியாவிலேயே ஒரு டேஞ்சரஸான ரோட்டில் தான் இப்போ நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோங்க. போயிட்டு வந்துருக்கலாம், அந்த பாதை மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா. ஆனால் நல்லதான ஒரு பாதை சரியாக இல்லாமல் இருக்குது. இவ்வளோ தூரம் சுற்றுலா காய்ச்சி கிடச்சிருக்கலாம் இந்த மலையிலுக்குள்ள. அதேதான், வேற லெவல். போங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி அடிச்சுட்டு போய் பாதை வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆகி இப்போ அதை சரி பண்ணிகிட்டு இருக்கிறது தான். இந்த மாதிரி நாங்கள் வந்து எக்கச்சக்கமான வாட்டர் கிராசிங், ரிவர் கிராசிங் எல்லாத்தையுமே பார்த்துட்டோங்க. பாருங்கள் எவ்வளோ ரிஸ்கியாக இருக்கும்னு. கீழே இந்த பக்கம் ஃபுல்லாக ரைட் சைடில் ஃபுல்லாக அரிச்சிட்டு போயிருக்கு பாருங்க. ஒரு சின்ன பாதை தான் அதில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வாட்டர் ஃபால்ஸு, ரைட் சைடில் வந்து ஒரு ஆழமான ஒரு பள்ளத்தாக்குங்க. கீழே போனால் அவ்வளோதான், ரெக்கவர் பண்ணுறது கூட வாய்ப்பு கிடையாது. ஸோ ஒரு மாதிரி மனசில் ஒரு பதட்டத்தோடு தான் நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்குல்ல, அதனால் நமக்கு வந்து அந்த பயம் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டு அழகாக ரசிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ இந்த பயணம் முழுக்கவே எங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் மலை, ஒரு பக்கம் பள்ளத்தாக்கு, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ், ரிவர் கிராசிங், ஆஃப் ரோடு, இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா எல்லாமே ஒரு மிக்ஸ்டாக இருக்குது. ஒரு பயங்கரமான ஒரு அனுபவங்க. சத்தியமாக இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை எதிர்பார்த்து நான் இந்த பக்கம் வரவே இல்லைங்க. நான் எதிர்பார்த்ததெல்லாம் ஒரு குட்டி ஸ்னோஃபால் இருக்கும் இந்த பக்கம் நார்த் சிக்கிம் போனோம்னா, அந்த ஸ்னோஃபாலை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சா வந்தது நான். பட் வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அனுபவம் பயங்கரமான ஒரு அனுபவங்க. ஆக்சுவலாக நீங்கள் அந்த ரைட் சைடு பார்க்குறீங்களே, அந்த பாதையில் இறங்கி தான் நம்ம இந்த மலையில் ஏறி இருந்திருக்கணும். பட் அந்த பக்கம் ஃபுல்லாமே லேண்ட்ஸ்லைட் ஆனதுனால நமக்கு அந்த பக்கம் 2 மலை 3 மலை சுற்றி நம்ம திருப்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கோங்க. இதனால நமக்கு வந்து ஒரு 3 மணி நேரம், நமக்கு 3 மணி நேரத்துக்கு கூடவே இருக்கும். 3 மணி நேரத்துக்கு கூடவே நமக்கு சுற்றி வந்துருச்சு. இதெல்லாம் ட்ராவலில் வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க நான் சத்தியமாக. ட்ராவல்னால் இப்படி தான் இருக்கும், நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே அதில் நடக்காது. ஏன்னா நாங்கள் ஒரு மணிக்கெலாம் நம்ம அந்த வில்லேஜை ரீச் பண்ணணும், வில்லேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நாளைக்கு காலையில் ஏர்லியராக போயிட்டு திருப்பி ஏர்லியராக வரணும் அப்படின்றது தான் எங்கள் பிளானாகவே இருந்தது. இன்றைக்கி நாங்கள் வில்லேஜ் போகிறதுக்கே எங்களுக்கு ஒரு 4-5 மணி ஆயிரும் நினைக்கிறேன் நான். ஏன்டா பாதைகள் இப்படி தான் இருக்குது, பயணங்கள் இப்படி தான் இருக்குது. ஸோ இன்னும் இதோட டஃப்பாக தாங்க இருக்க போகுது இந்த பாதைகள்லாம். செம்மையா இருக்கா? அப்பா
வண்டி எடுக்கிறது முன்னாடி பெருசாக. மேலே ஃபுல்லாக என்ன ஸ்னோ இருக்கா? இல்லையே, எல்லாம் மேகமாக தான் இருக்கு. அப்புறம் எங்கே ஸ்னோ ஃபால்ன்றாங்க. ஆனால் மைனஸில் காட்டுச்சுண்ணே, எல்லாமே மைனஸில் காட்டுச்சுண்ணே. ஸ்னோ இருந்தால் மட்டும்தான் மைனஸ் வரும். நீ அங்கேருந்து ஒரு அந்த பக்கம் இருக்கும், லட்சம்லேருந்து மேலே இருக்குமா எல்லாம்? நான் ஆனால் நமக்கு இப்போ நான் மேப்பில் தெரிஞ்சல எல்லா இடத்துலையும் ஸ்னோ ஃபால் காட்டுச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாக அந்த லட்சம்லேருந்து லட்சம்க்கு முன்னாடியுமே ஸ்னோ ஃபால் காட்டுச்சு. நாளைக்கு வெயில் அடிக்கணும் சாமி, குளிர்னு வெயில் அடிக்கணும். நான் வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு வெயில் அடித்தா நாளைக்கு பரவாயில்ல. ஆமாம், அடிச்சிடு. நாளைக்கு எங்களை அடித்து அனுப்பி விடு. சிக்கிம் விட்டு வெயில் அடித்து எங்களை அனுப்பி விடு. ஆமாம், எல்லாத்தையும் பார்த்தாச்சு. பல மிஸ்டெல்லாம் இந்த ஸ்னோ மட்டும்தான் இப்போ இந்த அதுக்கு தான் போயிட்டு இருக்கு. இல்லைன்னா நான் இவ்வளோ மேய்க்க மாட்டேன். ஸ்னோ இருக்கிறனால தான் சரி விக்கி போனாலும் பரவாயில்ல, நான் போய் பார்த்துட்டு வந்துடுது. எங்கே ரெண்டு எங்கே போய் எந்த லேக்குடா? ஓ அங்கேயா? பார்த்தியா? ஃபோட்டோஸ் பார்த்தியா? போகலாம் அங்கே போகலாம். நான் இப்படினாலும் போயிடும் நாளைக்கு. போக போக தான் எங்கள் மைண்டில் இன்னொரு விஷயம் வந்துச்சு. இங்கேயே இவ்வளோ மழை இருக்குது, ஒரு மாதிரி வெதர் ரொம்ப டஃப்பாகவே இருக்குது. அப்போ மேலே அந்த குருதுமலை லேக்குக்கெலாம் போகும்போது நமக்கு அங்கே எப்படி இருக்கும், என்ன இருக்கும், நம்மளை அலோவ் பண்ணுவாங்களான்றே தெரியல. ஸோ அந்த பயம் மனசுக்குள்ளே வந்துருச்சு. அப்புறமும் சரி, எது எப்படியோ நம்ம வந்து இந்த பயணத்தை என்ஜாய் பண்ணுறோம். இவ்வளோ அழகான பாதைகள் இருக்குது, இவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு, ஒரு அட்வென்ச்சரான நமக்கு அனுபவம் கிடச்சிருக்கு. எது எப்படியோ நம்ம வந்து இந்த நார்த்து சிக்கிம் எட்டி பார்த்துட்டாலும் போயிடலாம் அப்படின்ற இன்னொரு மனநிலையை உருவாக்கிக்கிட்டு நம்ம இந்த பயணத்தை தொடர்ந்தோம். நாங்கள் எதுவுமே பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் வைக்கல. நாங்கள் வந்து அங்கே கிளம்பும்போது கேங்டாக்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் அது கிளம்புனதுக்கப்புறம் இந்த மலைகள் இந்த பாதைகள்லாம் பார்க்கும்போது எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துடணும், அந்த ஒரு எண்ணம் மட்டும் தான் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. எவ்வளோ அழகாக நம்ம என்ஜாய் பண்ணுறோமோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தா நம்ம சேஃபாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சுங்க. சொர்க்கத்தை காமிச்சிருப்பாங்க எல்லாரும். காத்து மூங்கிலில் வாசனை கன்று கேளேன் கண்ணம்மா, அலையலையான ஆனந்த பூ. ரோடு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நான் திரும்பி பார்க்கல, விரும்பலை. நான் திரும்பி இந்த பக்கம் பார்த்தனா இதுக்கு வர்றோம். ஒரு வேற லெவல்ரா வரடா செல்லக்குட்டி. இந்த இடத்த பார்த்ததுமே அவ்வளோதாங்களா, சத்தியமாக எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இங்கே நின்றுட்டு இந்த இடத்த ரசிச்சுட்டு போகணுன்னு முடிவு பண்ணியாச்சுங்க. ஸோ அதனால் பைக்கை ஓரமாக ஏற்றி சேஃபாக நிப்பாட்டிட்டு அப்படியே டக்குன்னு ஒரு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 28 வயசுலேருந்து டக்குன்னு ஒரு 10 வயசுக்கு போன மாதிரி அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக அவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் ஆச்சுங்க இந்த இடத்துக்கு வரும்போது. அப்படியே ஒரு செகண்டில் அப்படியே எல்லாமே லேசாகி, மனசு லேசாகி, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு அப்படியே கால் வலிக்க, கை வலிக்க, டிக்கி வலிக்க ஓட்டிகிட்டு வந்தது எல்லாமே ஒரு செகண்டில் வந்து பார்த்தோன்னா அப்படியே காணாமல் போயிட்டு அவ்வளோ ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு இந்த இடத்துக்கு வரும்போது. ஸோ என்னால் வந்து உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக காட்ட முடியல, பட் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் காய்ஸ் நாம் வந்து இப்போது லட்சுங் போயிட்டுருக்கோம். போகிற வழியை வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஊர்லேருந்து எவனுமே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து அனுபவிச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இடங்க அது. அவனை விட்டுருங்க, நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிக்கிமில் இருக்க மோஸ்ட் டஃபஸ்ட் ரூட்டில் தாங்க நம்ம வந்து இப்போது பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம காய்ஸ் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இன்னும் வந்து பார்த்தோன்னா நம்ம 1 மணி நேரம் போகணும். பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், அடிப்பொலியாக இருக்கா இந்த லாரி ரூட். இந்த ரூட்டெல்லாம் பாருங்கள். நம்ம பயணம் பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கேன்ட்டு. ஸோ நம்ம இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் போகணுங்க. போகலாம், கிளம்பலாமா?
இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மழையும் இது அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆஃப் ரோடு இந்த மாதிரி கஷ்டம் தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூடு மேலே வந்திருக்கோம் உங்களுக்கு நமக்கு குளிர் செம்ம குளிருங்க. கை கால்லாம் கிடுகிட்டு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நடுக்கத்திலே பாருங்க இந்த மாதிரி ஒரு ரோட்டில் வேற ஓட்ட வேண்டிய சூழ்நிலை. ஃபுல்லாக காரு போகிறதுக்கே நமக்கு 4 வீல் வச்சு போகிறதுக்கே கஷ்டப்படுது. இதில் 2 வீலை வச்சு பின்னாடி ஒரு ஆளை உட்கார வச்சு ஏற்றிட்டு போகிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கல் பரட்டி விட்டுருச்சு. கல் பரட்டி விட்டு வண்டி ஒரு மாதிரி ஆனால் காலை கீழே வைக்காமல் நம்ம மேலே ஏறிட்டோம். இதெல்லாம் ஒரு சாதனையான்னு கேட்காதீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டோங்க. செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளூரில் கோப்ரோ ஹேண்டில் பண்ண முடியாதனால கையில் வந்து கேமராவை எடுத்து பெரீனை வந்து நம்ம கையில் ஷூட் பண்ண சொல்லிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற எல்லா அந்த கிளிப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரீனு பின்னாடி உட்காந்து எடுத்தது தான். ஏன்னா ஒரு பக்கம் மழை ஹெவி ஆகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் குளிர். என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஓட்டவே முடியல. ஸோ ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதனால் அவன் கையில் கொடுத்துட்டான், நீ ஹெல்மெட்டுக்கு மேலே வச்சு எடு, ஹெல்மெட்டு கீழே வச்சு எடு, காலுக்குள்ளே வச்சு எடு, எங்கிட்ட மேலே வச்சு எடு, ஆனால் நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் கொடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடத்த. அவ்வளோ அழகான ஒரு இடங்க. திரும்ப எத்தனை தடவை நான் சொல்லுவேன் தெரியல. இந்த ஒரு 3 வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனால தெரிஞ்சிருக்கோம். அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பேன். நான் இவ்வளோ அழகு சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இணையாக ஈடாகாதுங்க. அப்படியோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்து பாருங்கள் ஒரு ஃபுல்லாக சகதியான ஒரு மட் ரோட்டில் வந்து நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி தான் நம்ம பயணம் இருக்கும், இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். எப்பயுமே வந்து தார் ரோடு போட்டு வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஹைவே மாதிரியே இருக்காது. அப்பைக்கப்போ மேலே ஏறும், அப்பைக்கப்போ கீழே இறங்கும். அப்போக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரோடாக இருக்கும், அப்பைக்கப்போ சின்ன ரோடாக இருக்கும். சில சமயத்தில் ரோடே இருக்காது, ஆஃப் ரோடில் போக வேண்டிய சூழ்நிலை வரும். இதில் எல்லாத்துக்குமே அந்த வாழ்க்கை நம்மக்கிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி, நீ ரெடியாக இருக்கியா? அவ்வளோதான். நீ ரெடியாக இருந்தேன்னா நீ எதையுமே ஃபேஸ் பண்ணிடுவேன். எல்லாத்துக்குமே ரெடியாக இரு. நீ இதுதான் சொல்லி மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது நடக்கலைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம். நீ எதுவுமே இல்லாமல் நீ எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்தனா கண்டிப்பாக எது வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம். இதுதான் வந்து இந்த பயணம் நமக்கு கற்றுக் கொடுத்தது. நாங்கள் எதிர்பார்த்தது வந்தது ஒன்று வேறு, இங்கே நடக்கிறது ஒன்று வேறு. பட்டு எல்லாத்தையுமே வந்து அனுபவிக்க கற்றுக்கிட்டோம், என்ஜாய் பண்ண கற்றுக்கிட்டோங்க. பாருங்கள், சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்து அடுத்த ஒரு கஷ்டம் வந்துருச்சு. இந்த கஷ்டத்தையும் இஷ்டப்பட்டு தான் நாங்கள் பைக் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஓவராக பேசுன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் வந்து எங்களுக்கு அங்கே இருந்த மனநிலை. அது இப்படி தாங்க போகுது பயணம். கீழே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சூப்பரான ஒரு சின்ன டவுன் தெரியுது. அந்த டவுனுக்கு போயிட்டு நமக்கு ஏதாவது ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஏதாவது இருக்கலான்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நான் வந்து கிட்டத்தட்ட அந்த டவுன் தான் நாங்கள் வந்து எங்கள் டெஸ்டினேஷனே நினச்சிட்டு இருந்தோம். பட் இல்லை, நீ அதை தாண்டி போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நம்ம போக வேண்டிய இடம் வந்து இன்றைக்கி லச்சுங். நம்ம லச்சுங்களாம் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம அதையும் தாண்டி போயிருக்க வேண்டியது இன்றைக்கி அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டிலே ஆனதுனால நமக்கு இன்றைக்கி லச்சுங்கில் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி லச்சுங்கில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். அதுவும் ஒரு அழகான ஒரு நார்த் சிக்கிம் வில்லேஜுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லட்சும் கிடையாது, இது வந்து அதுக்கு முன்னாடி வர ஒரு டவுன் இது. ஸோ இங்கே பாருங்கள், ரோட்டில் எல்லாம் கல் உருண்டு இப்படி கிடக்க வருங்க. இதெல்லாம் ரோடை சரி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சது கிடையாது. லேண்ட்ஸ்லைட் ஆகி உருண்டு கிடக்கிறது. அதை ஒன்று ஒன்றா கொத்தி ரோடை சரி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தான். எங்களுக்கு எப்பயுமே இந்த பக்கம் ஜேசிபி இருந்துகிட்டே இருக்கும் போலுக்குங்க. ஏன்டா பெரிய மழை பெஞ்சாலே இப்போது நவம்பர் மாதம் கடைசியில் போயிட்டுருக்கோம் நாங்கள். இந்த டைம்லாம் மழை பெய்ஞ்சு அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பட் மழை பெஞ்சிட்ருக்கு, அதுதான் இயற்கை, வேறு வழியே கிடையாது. நம்ம இதெல்லாம் சமாளித்து தான் ஆகணும். இவங்கெல்லாம் ரொம்ப அது ஸ்டபனான ஆட்கள் தான், அதை எல்லாத்தையுமே வந்து சமாளிச்சிருவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமானதை பார்த்துருப்பாங்க. ஸோ நம்ம பயணம் இன்னும் தொடருது, நீங்களும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இதுவரை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க, நம்ம சேனலை கீழே சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க. நம்ம ட்ராவல் டெல்ஸ் ஆஃப் ஒர்க் என்ற ஒரு சேனலை வச்சு தமிழ்நாடு முழுக்க சுற்றிட்டு அப்புறம் இப்போ வட்டம் லடாக் போயிட்டு வந்தோம், இந்த வட்டம் நார்த் ஈஸ்ட்டு போயிருக்கோம். இனி அடுத்தடுத்து நம்ம நிறைய பயணம் பண்ண போகிறோங்க. அதே உள்ளே வந்து பிட்டை சொல்லிக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நார்த் ஈஸ்ட்டு போகிற ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை கைட் பண்ணுறேன்னு எனக்கு இருக்கிற நாலேஜ் வச்சு. ஆஹா, இந்த வில்லேஜை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு பிரிட்ஜ் இதுதான், உங்களுக்கு ஆர்மி பிரிட்ஜ். இதெல்லாம் ஸோ ஆர்மிக்காரங்க உருவாக்குற பிரிட்ஜ் தான். நான் சொன்ன மாதிரி இது பார்டர் நோக்கி போகிறதுனால முழுக்க இந்த ரோடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்மிக்காரங்க BRO தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறாங்க. சூப்பரான ரோடு வந்துருச்சா. குளிர் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. கையெல்லாம் அப்படியே பயங்கரமாக விரைக்குது. என்ன பண்ணணுன்னே தெரியல. மழை வேறு அப்படியே நிற்காமல் பெஞ்ச மாதிரிக்கே இருக்குது. எப்படா மழை நிற்கும்ன்ற மாதிரி இருக்குது. வாழ்க்கையில் முறையாக வந்து ஒரு மழையை வெறுத்த நாள் அப்படின்னீங்கன்னா இந்த நாளாக தாங்க இருக்கும். அவ்வளோ மழை லைட்டாக நின்றா குளிர் பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருது. இந்த குளிருக்கு இந்த மழையே பரவாயில்லைன்ற மாதிரி, மழை பெஞ்சாலும் பரவாயில்லைன்ற மாதிரி ஒரு மனநிலை வருது. என்னடா இது அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையோட பயங்கர கன்ஃபியூஸ்டாக போகுது.
பாருங்கள் சுற்றி ரைட் சைடில் பாருங்கள் எத்தனை வாட்டர் ஃபால்ஸ் இந்த மலைக்கு விழுந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் கம்மி. அப்போ மான்சூனில் வந்தோம்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம வந்திருக்கிறது ஒரு வின்டர் சீசனில், இப்போயே இப்படி இருக்குது. மான்சூன்லாம் வந்தோம்னா பிரித்து விட்டுரும் போலுக்கு. எல்லா பக்கமும் போட்டை வச்சுட்டு தான் ரோட்டில் பயணம் பண்ணணும் போலுக்கு. அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கைங்க இந்த பக்கம் இருக்க மனிதர்களோட வாழ்க்கை. ரொம்ப நிலைப்புத்தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு வாழ்க்கை, இவங்களோட வாழ்க்கை. பட் அவங்க இது கூட வாழ பழகிட்டாங்க. எங்களுக்கு அந்த குளிரை மறைக்கிறதுக்கு, அந்த கஷ்டத்தை மறைக்கிறதுக்கு வேற என்ன பண்ணணும்னு தெரியல. அதனால நானும் பெரியன் உட்காந்து பாட்டு போட்டி நடத்த ஆரம்பிச்சிட்டோம். அவன் ஒரு பாட்டு பாடுவான், அது விட்டதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் பாடிட்டு வருவேன். ஸோ 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே பாட்டு பாடி தான் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து எங்கள் குளிரை வந்து நாங்கள் அதுலேருந்து எங்களை டைவெர்ட் பண்ணிக்கிட்டோம். நம்ம அது குளிர்ந்து நினச்சா மட்டும்தான் நீ ரொம்ப குளிர ஆரம்பிக்குது. ஸோ அதனால வந்து அதுலேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக நானும் பெரியனும் பாட்டு பாடிக்கிட்டே வரேங்க. அப்படியே லெஃப்ட்டில் பள்ளத்தாக்க திரும்பி பார்த்தோம்னா அந்த பாட்டெல்லாம் அப்படியே வந்து நின்றுது, வாயடைச்சி நின்றுது அது. ஸோ பாருங்கள், அதை பார்த்துக்கிட்டு வரும்போதே உனக்கு தெரியும் இந்த நம்ம எந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம போயிட்டுருக்கோன்ட்டு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க, லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸு வாழ்க்கையில். இதை உங்ககிட்ட கதை சொல்கிற மாதிரியே வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம். எப்போ நான் ட்ராவல் பண்ண போனாலும் ஒரு பயண கதைகள் எடுத்தாலும் அதில் பயங்கர அட்வென்ச்சர்ஸான ஒரு கதையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை இருக்கும். இந்த நம்ம நார்த்து சிக்கிம் போகிற கதை. ஜப்பானில் விழுந்து எப்போதும் முன்னாடியே பாஞ்சு வருவாரா? அது சண்டை காணோம் கிரட்டுன்னு. அண்ணா எங்கே போனான்னு தெரில. கிரட்டுன்னு எங்கே போனாரு இருந்தாலும் யோ எங்கே விட்டு போனாரு. காய்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த பாதையில் நம்ம எக்கச்சக்கமான வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டோம். கணக்கே கிடையாது. வாட்டர் ஃபால்ஸா சேச்சா வேறு ஏதாவது ஒன்று வா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தகட்டுற அளவுக்கு. அதான் அந்த பக்கம் பாருங்கள் ரைட் சைடில் எப்படி ஒன்று வந்துட்டுருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த பயணம் முழுக்க வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் நிரம்பிய ஒரு பயணமாக தான் இருக்குது. அது ரோட்லேயும் ஓடுது, மலையிலேயும் ஓடுது, சைடில் பள்ளத்தாக்குலேயும் ஓடுது, எல்லா பக்கமும் ஓடுது. ஸோ நாமளும் அதோடு சேர்ந்து நீரோட அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கோங்க. மன நிறைவாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பாதை வந்து தலைநாறு, வால்பாறையில் தலைநாறுன்னு சொல்லிட்டு தலைநாறு டு சக்தி எஸ்டேட் போகிற வழியில் வந்து இதே மாதிரி ஒரு குட்டி பாதை, ஒரு சின்ன ஸ்ட்ரெச், ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். அது வந்து நீங்கள் ஒரு நல்ல மழை காலத்தில் போனீங்கன்னா அந்த பாதை இப்படி தான் இருக்கும். அதோட லாங் வெர்ஷன் தான் இது. இங்கே பாருங்க இன்னொரு வாட்டர் ஃபால்ஸு. நான் சொல்லலை, இதெல்லாம் ஓரமாக ஓடுது. ரோட்டில் ஓடுறதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் பெருசாக. இந்த அங்கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்குது. ஃபுல்லாக மழையும் பேஞ்சிக்கிட்டே இருக்குது. குளிர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிக்கிட்டே இருக்குது. வேகமாக எப்படா போய் நம்ம சேருவோம், அந்த கிராமத்தில் சேருவோன்ற மாதிரி இருக்குங்க. ஸோ லச்சுங் நம்ம போகிற அந்த கிராமத்தோட பேர். 15 கிலோமீட்டரில் என்ன இருக்குது கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, நமக்கு அள்ளு விட்டுருங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ அப்போ என்ன தெரியுதுன்னா இதுலேருந்து மேலே வந்து இதோட பயங்கரமான மழை பெஞ்சிட்ருக்குன்னு நமக்கு தெரிய வருது. ஸோ அப்போ எப்படியாவது ரூமுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஈர துணியெல்லாம் கழட்டி போட்டு கதன்னு ஏதாவது ஒன்று எடுத்து மாட்டினா மட்டும்தான் நம்மளால் பொழப்பு ஓட்ட முடியுங்க. ஏன்னா இருக்க வந்து பார்த்திங்கன்னா மேலே ஆல்டிடியூடு ஏறிக்கிட்டே இருக்கும். குளிரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிக்குது. எனக்கு தெரிஞ்சு ஸ்னோ மவுண்டன்ஸ் பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறீங்க. அதான் இவ்வளோ குளிருது. இல்லைன்னா அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ குளிராது அது. ஸோ வேகமாக போய் ஃபஸ்ட்டு வந்து கதன்னு ஆகணும். எல்லாத்தையும் கழட்டி போட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு கதன்னு ஆகணும். ஏன்னா ஃபுல்லாக நனைஞ்சு தொப்பன்னு ஆயிடுச்சு. என்னதான் ரெயின் கோட்டு போட்டிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து அந்த வெட்டு வர்றதை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதனால தான் குளிர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க.
வீடியோ எடுக்கலாமா? வீடியோ எடுத்து என்ன எடுக்க போறோமா? நம்ம பார்க்காத ஃபால்ட்டா? ஆமா காய்ஸ், இப்போ ஒரு செகண்டில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஒரு பிளைன் கர்வில் வந்து ஒரு லாரிக்காரை ஹார்ன் அடிக்காமல் வந்து நம்ம ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஒரு செகண்டில் உயிர் தப்பி இந்த பள்ளத்தில் வண்டி இறக்கி நம்ம தப்பிச்சிட்டோங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சு, அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம லாரியில் அடிக்கல, லாரி கீழே இருந்திருப்போம், இல்லை லாரியில் அடித்து இந்த பள்ளத்தை கீழே போயிருந்திருப்போம். ஸோ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து நம்ம உயிர் தப்பி இந்த சைடில் நம்ம கொஞ்சம் கேப்பு கிடச்சதுனால அந்த ஒரு பள்ளம் இருந்தனால அந்த பள்ளத்தில் இறக்கி மேலே ஏற்றிருக்கோங்க. அவ்வளோதான், ஒரு செகண்டில் எனக்கு உயிரே நின்றுச்சுங்க. என்னை விட்டு அந்த அளவு போய் அங்கே நிற்கிறது செம்மையாக இருக்கு. எல்லாம் குண்டில் விழுந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம். புகாரா இந்த பாருங்க, ஜம்முன்னு நிற்கிறது. போஸ் கொடுக்குறாராம், குன்றை இறக்கி விட்டு போஸ் கொடுத்துருக்காங்க. காய்ஸ், வண்டிக்கு ஃபஸ்ட் அடி, சரியான அடி. நம்ம ஒரு 8 நாள் 9 நாள் ட்ராவல் பண்ணதில் இன்றைக்கி தாங்க வந்து நம்ம பைக்குக்கு மொதல் ஸ்க்ராட்ச் விழுந்திருக்கு. ஸ்க்ராட்ச்னால் கீழே இன்ஜினில் அந்த பள்ளத்தில் பைக்கு இறக்கி ஏற்றுனதில் சரியான அடி அடிச்சிச்சு. அதில் என்ன ஆயிருக்குன்னு தெரியல, அடித்ததில் கொஞ்சம் நேரத்தில் பைக்லேருந்து புகையெல்லாம் வந்துச்சு. ஸோ பட் நல்ல வேலை, அன்ஃபார்ச்சுனேட்லி எதுவும் ஆகலைங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, ஒரு செகண்ட் லேட்டாக இருந்தால் நேரம் லாரிக்கார் அடித்து எங்களை பறக்க விட்ருப்பாங்க. நாங்கள் இத்தனைக்கும் அந்த வளைவில் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் திரும்புகிறோம், ஸ்லோவாக தான் வர்றோம், ஹார்ன் அடிச்சுக்கிட்டே தான் வர்றோம். அவன் ஹார்ன் அடிக்காமல் சரியான விரட்டில் வர்றான். அந்த ஆண்டா கொஞ்சம் ஒரு செகண்ட் அவ்வளோதான், அந்த லாரிக்கார் நிற்காம கூட போயிட்டு எங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்காம. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஸோ பயணத்தில் இதெல்லாம் இருக்கும் தான் செய்யும். நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கோமோ அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருந்துட்டு போயிட்டோம்னா முடிஞ்ச அளவுக்கு அசம்பாவிதங்களை தவிர்க்கலாம். வேகம் வந்து எங்கள் கண்ட்ரோலில் இருந்துச்சு, ஸ்பீடு, அதனால தப்பிச்சோம். ஸ்பீடு நாங்களும் கொஞ்சம் வேகமாக போயிருந்தா அவ்வளோதான். என்ன மேன் நீ ஓகே போனா? ஐயோ அண்ணே, ஆரம்பிக்காம செருப்புகள் ரெடி பண்ணுவானா? ஒரு வழியாக வந்து நம்ம லட்சிங் கிராமத்தோட அந்த எல்லைக்குள்ளே நுழைஞ்சாச்சுங்க. ஸோ அப்படியே சுற்றி மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ கேப் மவுண்டன்ஸ்லாம் பயங்கரமாக தெரியும். பாருங்கள், அந்த ரைட் சைடில் மேலே பாருங்கள், அது எல்லாமே ஸ்னோ கேப் மவுண்டன்ஸ் தான். மேலே ஸ்னோ விழுந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ குளிர் பிரித்து உதறுது. நாங்கள் ரூம் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், மேலே தெரியுதா ஸ்னோ கேப் மவுண்டன் ஃபுல்லாக. லட்சுமி வில்லேஜ் வந்துட்டோம். ஃபுல்லாக ஸ்னோ கேப் மவுண்டன். இப்போ ரூம் பார்த்துட்ருக்கோம். ரூம் பார்த்துட்டு கூப்பிட்றேங்க. சரியான ரைடு.